கழுத்துல வலிங்கிறது கழுத்துல மட்டும் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. கை விரல்ல வலி வந்தா கூட அதுவும் கழுத்து வலியோட சம்பந்தப்பட்டது தாங்க. இன்னைக்கு கழுத்து வலியால வர்ற நிறைய சிம்டம்ஸ்க்கு உண்டான எக்ஸசைஸ் நான் ப்ராப்பரா சொல்லி தர்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கழுத்து வலிங்கிறது இந்த ஏரியாவில் மட்டும் வலிக்கிறதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதை விட ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஒரு பக்க தலைவலி எதனால வந்ததுன்னே தெரியாமல் பிரெயின் ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு பக்க தலைவலி 95% கழுத்தில் சர்வைக்கல்ல தொந்தரவாகி தாங்க வருது. கழுத்து வலினா கழுத்து மட்டும் கிடையாது, கழுத்தில் சர்வைக்கல் போகுது, ஸ்பைனல் கார்டு, சர்வைக்கல், அப்புறம் முதுகில் தொராசிக், அப்புறம் இடுப்பு பக்கத்தில் லம்பார், அப்புறம் சேக்ரம், அப்புறம் கடைசியாக அந்த டெயில் போன் காக்சிக்ஸ் இப்படி இருக்கும். அந்த ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் உடம்பு பூராமே நரம்பு போகுது. இப்போ மூளை நட அப்படின்னு சொன்னால் சொன்ன கட்டளையோட மூளை முடிஞ்சு போச்சு. அதை செஞ்சு முடிக்கிறது எல்லாமே ஸ்பைனல் கார்டு தான். ஸ்பைனல் கார்டு மோட்டார் அண்ட் சென்சரிக்கு காரணமாக இருக்குது. மோட்டார்னா நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, கோபம் வந்தால் ஓங்கி தட்டுறது, இதில் உட்பட எல்லாமே. இதே இப்போ பேசுறது கூட. இதே சென்சரினா சென்சேஷன், ஒருத்தவங்க தொட்டா தெரியுது, நெருப்பு தொட்டா சுடுன்னு தெரியுது, இதெல்லாம் சென்சரி. இந்த ரெண்டுமே ஸ்பைனல் கார்டு தான். ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன். இன்னும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஆர்கன். ஸ்பைனல் கார்டில் ஒரு மாடி மேலே இருந்தோ மரத்துல இருந்தோ உளுந்து இப்போ சர்வைக்கல்ல கட் ஆயிடுச்சுன்னா பெர்மனண்ட்டாக 2 கை 2 கால் வராது. உலகத்தில் அதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டே கண்டுபிடிக்கல. பெர்மனண்ட்டாக கட் ஆயிடுச்சுன்னா, நியூரோட்டோமோசிஸ் கட் ஆயிடுச்சுன்னா 2 கை 2 காலுமே வராது. தலை மட்டும்தான் ஆடும். அண்டு யூரின் போகிறது தெரியாது, மோஷன் போகிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படியே படுக்கை ஆயிடுவாங்க. இதை நான் பயமுத்த சொல்ல, எதுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். எது வந்தாலும் சர்வைக்கலோட சம்மந்தப்படுத்துங்க. ஏன்னா மோஸ்ட் காமனாக இருக்குது. இப்போது ஸ்கேன் எடுக்கிறாங்க. இது மாதிரி வலிக்கெல்லாம் பிரெயின் ஸ்கேன் எடுத்தால் 100க்கு 95% ஒன்றும் இல்லை, நார்மல் ஸ்டடின்னு வருது. இதே சர்வைக்கல் எடுத்தால் 100க்கு 95 பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கிறதா வருது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் இந்த ஏரியாவில் வலிக்குது, தலை சுற்றுது, ஏதாச்சும் ஆகுதுன்னா சர்வைக்கலோட சம்மந்தப்படுத்துங்க. கழுத்து வலி தான் அப்படின்னு சம்மந்தப்படுத்துங்க, ஸ்பைனல் கார்டு தான் சம்மந்தப்படுத்துங்க. அப்படி சம்மந்தப்படுத்தி அந்த நோக்கோட போனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் சம்மந்தப்படுத்துங்கன்னா, ஒரு மோஸ்ட் காமன் 95% பேத்துக்கு வர்றதை விட்டுட்டு ரேரை போய் பிடிச்சிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இப்போ காய்ச்சல் வருது, வந்த உடனே மூளை காய்ச்சல், வந்த உடனே டைஃபாய்டு, டெங்கு அப்படி நினைக்கக்கூடாது. இல்லை, காமனாக வர்ற வைரல் ஃபீவரை தானே நினைக்கணும். அந்த மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி கழுத்து வலியோட இன்னைக்கு நிறைய சிம்டம் சொல்கிறேன். அது எல்லாமே கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டது தான். என்னென்ன சிம்டம்னு கேட்டால், தலை சுற்றுறது, ஒரு பக்க தலைவலி, பர்டிகுலர்லி 2 பக்கம் தலைவலிக்கிறதும் சில சமயம் இதோடு தான் ஒத்து போகுது. தலையில் குத்துற மாதிரி இருக்கிறது, மரமரப்பு வர்றது, யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கிறது, இம்பேலன்ஸ் வர்றது, கையில் செல்ஃபோனை பிடிச்சா அதுவாக கீழே உழுவுற மாதிரி வர்றது, கை நடுங்கிறது, அப்புறம் கண்ணுலேருந்து மயமயன்னு வர்றது, கண்ணுக்குள்ளே வலிக்கிறது, தாடை, பல்லு, அப்புறம் இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைட் மசில், ட்ரெப்பீசியஸ் வலிக்கிறது, ஸ்கேப்புலா வலிக்கிறது, செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலிக்கிறது, கையில் கரண்ட் ஊறுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, கையில் குடைச்சல், அண்டர் ஆர்ம்ஸில் பெயின். அதுவும் இந்த இடத்துல லெஃப்டில் வலிச்சுட்டு பால்பிட்டேஷனும் சிலருக்கு வரும். பால்பிட்டேஷனா டக்குன்னு அடிக்கிற மாதிரி. அப்புறம் இங்கே ஸ்டர்னம்லேயும் ரிப்ஸ்லேயும் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இதோட தொடர்படுத்தினது சர்வைக்கலோட. அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃப்ளமே ஆகி வலிச்சாலோ, சென்ட்ரலில் வலிச்சாலோ உடனே நிறையா இசிஜி எடுக்கிறது, நிறையா எக்கோ, ட்ரெட்மில், ஹார்ட்டுன்னு நினச்சிக்கிறது. இங்கே ஏதாச்சும் வலிச்சா மூளைன்னு நினச்சிக்கிறது. காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு இருந்தால் இஎன்டி, காதுக்குள்ளே தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிறது. அந்த நினைக்கிறத தப்பு சொல்ல, ஆனால் அது சர்வைக்கல். ஏன்னா இப்படி நினச்சா க்யூர் ஆகுது. இதே நீங்கள் மூளைன்னு நினச்சா ஒரு விஷயம் வேற எங்கேயோ இருந்து நடந்து நீங்கள் தப்பாக நினச்சி அந்த ரூட்டையே பிடிச்சிட்டு போனால் கடைசி வரைக்கும் சரியாகாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்குள்ளே ஆயிடுறீங்க. அதே மாதிரி இதை இதயம்னு நினச்சிட்டா அதையே நோக்கி போகிறீங்க.
ஒரு இசிஜி எடுத்தால் கூட நீங்கள் மனசு ஆடுறதில்ல, 30 இசிஜி எடுக்கிறது. அந்த மாதிரி தான் வேணான்னு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் சர்வைக்கலோட தான் இந்த சிம்டம் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. நோய் என்னென்னு கேட்டால் கழுத்தில் எலும்பு தேய்மானம், கழுத்தில் ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இந்த நோய்க்குள்ளே தான் இருக்குது. இதுக்கான மெடிக்கல் டேர்ம்ஸ் என்னென்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வித் பிரேக்கியல் நியூரால்ஜியா, இதுவாக தான் இருக்குது. இதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை செய்யுங்க, கண்டிப்பாக வலி குறையும். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 தலையை நேராக வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா கரெக்டாக சுற்றணும். 3 4 5 6 7 ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ஆன்டி கிளாக் வைஸ் 7. அடுத்தது இது ஷோல்டர் பிரேசிங் 1 2 3 4 5 6 7. இதெல்லாம் நேராக போகணும், இப்படி கீழே வந்துடக்கூடாது, இப்படியும் பிரிஞ்சிடக்கூடாது. அடுத்தது 1 10 கவுண்ட்ஸ் டவுன், 10 கவுண்ட்ஸ். 2 10 வரைக்கும் 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 4 எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள். முடிஞ்சால் 3 செட்டு பண்ணுங்கள். 3 7 21. ஒரு செட்டுங்கிறது 7 தடவை பண்ணுறது. முடிஞ்சால் 3 செட் கூட பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 தடவை கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வலி குறையும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த மாதிரி பெயின்லாம் இருந்தால் அந்த இடத்துல ஐஸ் வைங்க. மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வைங்க, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைங்க. ஃப்ளாட்டான தரையில் பாய் போட்டோ, இரும்புக்கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ படுங்க. பெட்டில் தான் படுப்பீங்கன்னா ஹார்டான மெத்தை போட்டு படுங்க, ஃபேமான மெத்தை. அண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, மகிழ்ச்சியாக அன்பாக இருங்க. மன அழுத்தம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக இருங்க. வேகமாக வேலை செய்வேன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. எது செஞ்சாலும் நைட் நல்லா தூங்குங்க. குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்காதீங்க. மல்லாந்து படுத்து மேலே வச்சு பாருங்கள். அந்த மாதிரிலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.